Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது translation of Tamil phrases to English continuous. தமிழ் சொற்றொடர்களை எடுத்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். நோ ஒன் கேன் கோ ஆன் டு வின் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ரன். ஓடாவிட்டால் வெற்றி ஓய்ந்து விடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் தமிழ் ஃப்ரேஸ் புயலுக்கு முன் அமைதி. calm before the storm. The problem is still not over. It could be the calm before the storm. இன்னும் பிரச்சனை முடியல, இது புயலுக்கு முன் அமைதி மாதிரி தெரியுது அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஸோ புயலுக்கு முன் அமைதினா calm before the storm. பழக பழக பாலும் புளிக்கும். Familiarity breeds contempt. He never impresses me anymore. Familiarity breeds contempt. அதாவது இப்போல்லாம் அவர் என்னை கவருவது இல்லை, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் இது வருது. ஸோ பழக பழக பாலும் புளிக்கும்னா ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கான்டெம்ப்ட். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். ஐ நோ இஸ் பிரேவ் இனஃப் டு வின். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். எனக்கு தெரியும் ரொம்ப தைரியமானவர், ஒரு வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். மதில் மேல் பூனை. சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். ஐ கான்ட் ப்ரெடிக்ட் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவ். ஹி இஸ் ஜஸ்ட் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். அவர் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு என்னால் கணிக்க முடியவில்லை, எனக்கு தெரியவில்லை. அவர் மதில் மேல் பூனை போல இருக்கிறார். மதில் மேல் பூனை, சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். கடைசி வரை முயற்சி செய். லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். யூ வில் சர்டன்லி வின் இஃப் யூ லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். கடைசி வரை முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதான் அதோட அர்த்தம். கடைசி வரை முயற்சி செய். லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. when it rains it pours அப்படின்னு இங்கிலீஷில் அதுக்கு சொல்லலாம். bad time never comes alone. when it rains it pours. கஷ்டகாலம் தனியாக வருவதில்லை, பட்ட காலிலே படும். பட்ட காலிலே படும் ஈக்குவலண்ட்டான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா when it rains it pours. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. திஸ் will improve our speaking style and also will make it more meaningful. So I would strongly recommend you to gather as many phrases as possible like this and keep it in your memory. So wherever possible, whenever possible, you can use these phrases to a great effect. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். click the bell icon and choose the all options. Support me, encourage me and motivate me for all my efforts. So till we meet again, take care. Bye bye. Thank you.